கண்ணதாசன் நூற்றாண்டு விழாவை கொண்டாடுவதற்கு ஒரு மரபின் மைந்தன் முத்தையா கிடைத்திருக்கிறார். ஐயாவிற்கு வணக்கம். தமிழ் கூறும் நல்லுலகம் எங்கும் கண்ணதாசனை இன்றைக்கு கொண்டு செல்கிற பணியை மிகச் செம்மையாக ஆற்றிக் கொண்டிருக்கிற ஐயா அவர்கள் இம்மண்ணில் மட்டுமல்லாமல் உலகெங்கும் அந்த பணியை செய்து கொண்டிருக்கிறார். அதற்காகவே கொங்கு வாழ் மக்கள் அத்தனை பேர் சார்பாகவும் அவருக்கு மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப அருமையான ஒரு தலைப்பு. சொல்லப்போனால் ஒரு நூலிழையில் விலகுகிற ஒரு தலைப்பை எங்களுக்கு பேச கொடுத்திருக்கிறார்கள். கண்ணதாசனுடைய பாடல்களில் இன்றைக்கும் நம்முடைய உள்ளத்தை கவர்ந்து இந்த நூற்றாண்டு வேளையிலும் நாம் முணுமுணுக்க வைக்கிற பாடல்கள் எவை, பெருமை சேர்ப்பவை எவை என்று கேட்டு அறிவுக்காக பேச வந்திருக்கிறேன். அன்பு என்று சொல்லுவதற்கு கூட விளக்கம் பல பேருக்கு புரிந்து விடுகிறது. ஆனால் ரொம்ப நாளாக அறிவுக்குத்தான் விளக்கமே சொல்ல முடியல. ஏன்னா சொல்ல முடியாத தமிழ் சொற்கள், விளக்க முடியாததுல ஒன்று அறிவு. அதுவும் நிறைய பேர் இருப்பதாக எண்ணிக்கொண்டிருக்கிற ஒன்று அறிவு. அதுவே முதல்ல தப்பு. ஆனாலும் கூட அந்த அறிவை எல்லாரும் உயர்வாக பேசுகிறோம். வள்ளுவனிடத்திலே போய் அறிவென்றால் அவர் என்ன சொல்லுகிறார்? மற்ற உயிர்கள் படுகிற துன்பத்தை பார்த்து நீ அழவில்லை என்றால் நீ அறிவு படைச்சி என்னடா பிரயோஜனம்னு கேட்கிறார். இப்ப அன்பும் அறிவும் எந்த இடத்தில் சேருகிறது? இதை எப்படி விளக்கி கண்ணதாசன் தன் பாடல்களிலே வெளிப்படுத்துகிறார். சேரமான் காதலின்னு ஒரு நாவல் எழுதினார். அதுல ஒரு அருமையான 2 வரி பாருங்க. நான் வியந்து படித்து பார்த்தேன். அவர் எழுதுறாரு, சாகும் தருவாயில் கிடக்கிறவன் பொருளை துறக்கிறேன் என்பதும். கவிஞர் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையும் யோசிச்சு அறிவோட யோசிச்சு பார்க்கணும். சாக கிடக்கிற தருவாயில் இருக்கிறவன் பொருளை துறக்கிறேன் என்பதும், அனுபவிக்க முடியாத காலத்தில் பெண்ணாசையை துறக்கிறேன் என்பதும், நோயாளி பதவியை துறக்கிறேன் என்பதும் வெற்றி சொற்கள். இந்த 3ஐயும் ஆண்டு அனுபவித்து வெற்றி கண்ட ஒருவன் இவற்றை துறக்கிறேன் என்று சொன்னால் அதுதான் ஆண்மை துறவு என்று எழுதுகிறார். ஒன்றொன்றையும் சொல்லுகிற பொழுது அதை அறிவு தளத்திலே வைத்து சிந்திக்கிற தன்மை கவிஞருடைய எல்லா படைப்புகளிலும் உண்டு. அன்பு பெருகினால் என்னங்க ஆகும்? கண்ணு தெரியாது, கண்ணை மறைச்சிரும் பாசம். என் அன்பு தங்கை பாசத்தோடு பல பாடல்களை முன்னெடுத்து வைத்தார். எங்க அன்பு பெருகுதோ அங்கு பாசம் கண்களை மறைத்து விடும். வெள்ளம் போல ஓடுவான், வெண்மணல் மேலாடுவான், கானம் 100 பாடுவான், கண்ணன் என்னை தேடுவான். மாயம் செய்யும் மகன் வந்தது, ஆயர் பாடி பயம் கொண்டது, அந்த பிள்ளை செய்யும் லீலை நான் அறிவேன். அந்த பிள்ளை அந்த பொள்ள பாடினாங்கல்ல முதல்ல, இந்த பிள்ளை நலம் கொள்ளவும் என்னை பார்த்து என்னை வெல்லவும் கண்ணில் வைத்து நெஞ்சில் வைத்து நான் வளர்ப்பேன். அப்புறம் ஒரு கட்டத்தில் காக்கி சட்டையை போட்டுக்கிட்டு சுட்டுப்பிடுவேன். ஏன்னா அவன் தப்பு செய்வான். அன்பு செய்கிற பொழுது, அன்பின் பெருக்கத்தை விரிக்கிற பொழுதெல்லாம் அது ஒரு கட்டத்திலே என் கண்ணை மறைக்கும். ஆனால் அதே அன்பு செலுத்த வேண்டிய பிள்ளையை அறிவின் விளக்கமாக கவிஞர் மாற்றுகிறார். எப்படி? பிள்ளைய நீங்க தான் வளர்த்தீங்க, நீங்க தான் படிக்க வச்சீங்க, நீங்க தான் வேலை வாங்கி கொடுத்தீங்க. இப்போ அவன் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போயிட்டான், கை நிறைய சம்பாதிக்கிறான், அங்கே செட்டிலும் ஆயிட்டான். இப்போ உங்களை கூட்டிகிட்டு போகல, இப்போ உட்காந்து அழுவுறீங்க. நான் வளர்த்தேனே, நான் அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு வளர்த்தேனே, அன்பை பெருக்கி வளர்த்தேனே, அவன் விட்டுட்டு போயிட்டானே. பெட்டை கோழிக்கு கட்டு சேவலை கட்டி வைத்தவன் யாரடா, 8 குஞ்சுகள் பெற்றெடுத்ததும் சோறு போட்டவன் யாரடா, வளர்ந்த குஞ்சுகள் பிரிந்த போதிலும் வருந்தவில்லையே தாயடா, மனித ஜாதியில் துயரம் யாவுமே மனதினால் வந்த நோயடா, அண்ணன் என்னடா அறிவு அப்புறம் வரும். அதனாலதான் கவிஞர் அது அறிவின் பெருக்கம். அன்பினுடைய பெருக்கத்தை அழகா சொன்னீங்கம்மா, மறுக்கல. அன்பினுடைய பெருக்கத்தை கவிஞர் எழுதுகிற பொழுதெல்லாம் அது கற்பனை பாடல்கள், கற்பனை ஊற்றெடுத்து பிறக்கும். ஏன்னா அன்பு காலங்களில் அவள் வசந்தம், கலைகளிலே அவள் ஓவியம், எல்லாம் ரைட்டு. ஆனா அப்படி ஒருத்தி அமைஞ்சா இப்படி பாடலாம் இல்லையா? அப்படி அமைஞ்சதுன்னா இந்த கற்பனையை கட்டி விட்டு பாட்டு பாடுங்க. இல்லைன்னா இந்த பாட்டை பாடிட்டு இப்ப மனைவியை திரும்பி பாருங்க. மனைவி அமைவதெல்லாம்
இறைவன் கொடுத்த வரம். யாரெல்லாம் ஒழுங்கா தவம் செஞ்சீங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒழுங்கா வரம் கிடைச்சிருக்கும். இது அன்பின் பெருக்கம். ஆனா இதுவே அறிவினுடைய விளக்கமாக எழுதுகிற பொழுது எப்படி சொல்றாரு? யாருக்கும் வாழ்வுண்டு, அதற்கொரு நாள் உண்டு, அதுவரை பொறுப்பாயடா மகனே, என் அருகினில் இருப்பாயடா. காலத்தில் அழியாத காவியம் தர வந்த மாபெரும் கவி மன்னனே, உனக்கு தாயொரு மொழி சொல்லுவேன். அவர் சொன்ன ஒவ்வொரு தாய்மொழி சொல்லும் அறிவினுடைய விளக்கம். ஒன்று சொல்லலைங்க, இன்றைக்கு மாணவர்களுக்கு பாட புத்தகத்தில் எதையோ வைக்கிறாங்க. தன்னம்பிக்கை ஊட்டக்கூடிய அறிவு பாடல்கள் அத்தனையும் கண்ணதாசனுடையது. அது ஒரு பாடலை எடுத்து வைக்கும் பொழுது இன்னொன்னுங்க, மனித வரலாறு என்றைக்கு தோன்றியது? 4 நாள் முன்னாட கீழடிக்கு போனேன். அவங்க ஒரு காணொலி போட்டாங்க. 15 லட்சம் தொடங்கி மனித வரலாறு இருக்கிறது அப்படின்னாங்க. அப்புறம் இந்த பக்கம் திரும்பினேன். மனிதனுடைய பரிணாம கொள்கை. முதல்ல கல்லை தான் வச்சு நசுக்கணும், அப்புறம் கல்லை தேய்ச்சி கருவியாக்கணும். பெரிய வரலாறு. நான் சிரித்தேன். 15 நிமிஷம் இந்த காணொலி போட்டுக்கிட்டு இருக்கீங்களே, அதை எடுத்துட்டு கண்ணதாசன் பாட்டு ஒன்று அங்கே வைங்க. நீங்கள் 15 நிமிஷமாக போட்ட காணொலியை ஒரு பாட்டில் கொடுத்துட்டார். ஆதி மனிதன் கல்லை எடுத்து வேட்டையாடினான், அடுத்த மனிதன் காட்டை அழித்து நாட்டை ஆக்கினான், மற்றும் ஒருவன் மண்ணில் இறங்கி பொன்னை தேடினான், நேற்று மனிதன் வானில் தனது தேரை ஓட்டினான், இன்று மனிதன் வெண்ணிலாவில் இடத்தை தேடினான், வரும் நாளை மனிதன் 7 உலகை ஆள போகிறான். ஏய் தொழில்நுட்பம் இந்த இல்லையா? ஒரு தீர்க்க தரிசன பார்வை. அறிவினுடைய பெருக்கத்தாரை வெறும் அன்பு பாசம் இதுக்குள்ள போட்டு அந்த சிமிழுக்குள்ள கண்ணதாசனை மூடாதீங்கம்மா. அதற்கெல்லாம் அப்பாற்பட்டவர் கவிஞர். அடுத்ததுங்க, கவிஞர் எழுதிய பாடலில் ஒரு பாட்டு அன்றாடம் வாயில முணுமுணுக்காம இருக்கவே முடியாது. ஆரம்பத்தில் பிறப்பும் உன் கையில் இல்லை. நமக்கு மட்டும் அப்படி ஒரு சாய்ஸ் இருந்தா பாரத பிரதமர் வீட்டில் பிறக்கணும்னு நினைப்போம். இதான் இல்லையா? நல்ல வேளை அவர் திருமணமே செஞ்சுக்கல, தப்பிச்சிட்டார். இந்த 140 கோடியும் போய் அவர் வீட்டில் பிறக்கணும்னு வேண்டிக்கிட்டா. ஆரம்பத்தில் பிறப்பும் உன் கையில் இல்லை, அடுத்தடுத்த நடப்பும் உன் கையில் இல்லை, பாதை வகுத்த பின்பு பயந்தென்னலாபம், பாதை வகுத்த பின்பு பயந்தென்ன லாபம், பயணம் நடத்திவிடு மறைந்திடும் பாவம், பயணம் நடத்திவிடு மறைந்திடும் பாவம். 7 ஸ்வரங்களுக்குள் எத்தனை பாடலையா! வாழ்க்கையிலே தடுமாறி விழுகிறவனுக்கு ஒரு கைதூக்கி எழுகிற ஒரு ஊன்றுகோல். அதை கொண்டு போய் அன்புன்னு சொல்லாதீங்க. ஜெயகாந்தன் தான் சொன்னார். கவிஞர் இறந்த உடனே ஜெயகாந்தன் இப்படி எழுதுகிறார், இனிமேல் கண்ணதாசனின் பலங்கள் மட்டுமே உலகத்தில் பேசப்படும் எழுதினார். எவ்வளவு அற்புதமான வார்த்தை! அவர் வாழ்ந்த காலத்திலே எத்தனை விமர்சனங்களை அவர் பெற்றிருப்பார். அதனால் இவர் எழுதினார். தமிழருவி மணியன் சொன்னார், 5000 சினிமா பாட்டு எழுதியிருக்கிறார் கவிஞர். அதில் நீங்கள் எவ்வளவுதான் கழிச்சு தூக்கி போட்டாலும் ஒரு 500 பாடல்கள் உலகத்தரம் வாய்ந்தவை. இப்போ எதை எடுத்தாலும் உலகத்தரம் கொடுத்தாதான் ஒத்துக்கிறான். அதனால ISI முத்திரை குத்தி உலகத்தரம் வாய்ந்த பாடல்கள் 500 பாடல்களை ஒரு திரைப்பட பாடல் கவிஞன் எழுத முடியும் என்றால் இனிமேல் கண்ணதாசன் இணையாக ஒருத்தர் உலகத்தில் வர முடியாதுங்க. அத்தனை பெருமை அவனுடைய அறிவினுடைய பெருக்கத்தில். வாழ்க்கையினுடைய பிரச்சனையை கொண்டு போய் சொல்றீங்க அவர்கிட்ட. கவிஞர் சொல்லுகிறார், வாழ்க்கையா பிரச்சனையா? உண்மைதான். அந்த வாழ்க்கை பிரச்சனையை கொண்டு வந்து எதிரில் நிறுத்தி அதுக்கு மேல நீ ஒசந்து நில்லு, பிரச்சனை சின்னதா போயிடும்யா.
உயர்ந்த இடத்தில் இருக்கும்போது உலகம் உன்னை மதிக்கும். உன் நிலைமை கொஞ்சம் இறங்கி வந்தால் நிழலும் கூட மிதிக்கும். மதியாதார் தலைவாசல் மிதிக்காதே என்று மானமுள்ள தமிழருக்கு அவ்வை சொன்னது. அவ்வை சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது. அண்ணாதுரை கண்ணதாசன், கண்ணதாசனுடைய திருமகனார், அவர் சொல்றாரு, எங்க அப்பா எழுதின பாடல்கள் எல்லாம் எங்களுக்காகவே எழுதியது போல் இருக்கிறது. கண்ணதாசனுடைய மகன், நல்லா கவனிச்சுக்கங்க இந்த தொடர், அவர் சொன்னது கண்ணதாசனுடைய மகன் என்று சொல்லுகிற பொழுது எனக்கு ஏற்படுகிற கர்வத்தில் ஒரு துளி கூட கண்ணதாசனுக்கு ஏற்பட்டதில்லைன்னார். எத்தனை வைர வாக்கியங்க இந்த வாக்கியம். இதெல்லாம் ஒரு பக்கம் கிடக்கட்டும். அரசியல், கவிஞரை போல அரசியலில் விளையாடியவர்கள் இல்லை. இன்றைக்கு ஒரு கட்சி, நாளைக்கு ஒரு கட்சி, தர்பார்கள் மாறலாம், தத்துவம் மாறும், எல்லாம் ரைட்டு. ஆனா அதை சினிமா பாட்டில் கொண்டு வந்து வைக்கணும். அரசியல் பேசினாலே உடனே ஊடகங்கள் அதை யார் கூடயாவது கொண்டு போய் பொருத்திடுது. இப்போ நான் பேச போறது சத்தியமா தமிழ்நாட்டு அரசியல் இல்லை, அதை நான் சொல்லிடுறேன். அதுவும் இந்த சூழ்நிலையில் சொல்லப்பட வேண்டிய அரசியல் இல்லை. இன்றைக்கு படம்லாம் வேற வெளியாகி இருக்கு. இந்த சூழ்நிலையில் நான் சொல்றது தமிழ்நாட்டு அரசியலே இல்லை. ஏன்னா நான் தமிழ்நாடு அரசு ஊழியர், அடிக்கோடு போட்டுக்கணும். கவிஞர் மாதிரி எந்த காலத்திலும் அரசியல்வாதிகளை அவ்வளவு துல்லியமா அவர் எழுதுறாரு. இயற்கையாக அழத்தெரியாதவன், இயற்கையாக அழத்தெரியாதவன் செயற்கையாக அழுது பழகுகிற இடத்திற்கு பெயர் அரசியல். கவிஞர் சொல்றார். அப்புறம் அடுத்து இன்னொன்னு, தச்சன் செய்து கொடுத்த ஆசனத்தில் அமர்ந்து கொண்டே தன்னேறில்லாத தலைவர்கள் என்று பட்டமடித்துக் கொள்ளுகிறார்களே. அவர் சொல்றார், மேடை ஏறி பேசும்போது ஆறு போல பேசு, கீழே இறங்கி போகும்போது சொன்னதெல்லாம் போச்சு. திரும்ப சொல்றேன், நான் வங்காள விரிகுடாக்க அந்த பக்கத்தை பேசிக்கிட்டு இருக்கிறேன். நீங்க கொண்டு இதுக்குள்ள வச்சிடக்கூடாது. உள்ள பணத்தை பூட்டி வச்சு வள்ளல் வேஷம் போடு. முடிச்சிடுறேன்யா, ஏன்னா அரசியல் பேசினாலே வந்துடும் தடை. உள்ள பணத்தை பூட்டி வச்சு வள்ளல் வேஷம் போடு, ஒளிஞ்சி மறைஞ்சி ஆட்டம் போட்டு உத்தமன் போல் பேசு. ஒளிஞ்சி மறைஞ்சி ஆட்டம் போட்டு உத்தமன் போல் பேசு. நல்ல கணக்கம் மாத்து. இருங்க, மொத்தமாக தட்டிடுங்க கடைசியா. இந்த பாட்டு இனிமேதான் முக்கியமானதே இருக்குது. நல்ல கணக்கம் மாத்து, கள்ள கணக்க ஏத்து, நல்ல நேரம் பார்த்து நண்பனையே மாத்து. சிரிப்பு வருது, சிரிப்பு வருது, சிரிக்க சிரிக்க சிரிப்பு வருது. சின்ன மனுஷன் பெரிய மனுஷன் செயலை பார்த்து சிரிப்பு வருது. எங்க ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்பு எழுதிய ஒரு பாடல் இன்றைக்கும் பொருந்துகிறதுன்னா, என்றைக்கும் பொருந்துகிறதுன்னா, அந்த கவிஞனை எவ்வளவு பாராட்டினாலும் தகும். எங்க பால்கோவாவில் பாகற்கா வடிவம் செய்து கடித்து பார்த்தால் கசக்கவா போகிறது? பால்கோவாவிலே பச்சை மிளகாய் உருவம் செய்து கடித்து போர்த்தால் காரமாகவா இருக்க போகிறது? அப்படித்தான் கண்ணதாசன். மேல வேணும்னா ஒரு கோட்டிங், அன்பின் 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 பெருக்கமா இருக்கலாம். உள்ளுக்குள்ள போய் பார்த்தா அறிவினுடைய விளக்கமாக இருக்கிறது. அன்பு பெருக்க பாடல்கள் உருக வைக்கும், அறிவின் விளக்க பாடல்கள் உணர வைக்கும். அன்பு பெருக்க பாடல்களை ஒரு முறை கேட்கலாம், அறிவின் விளக்க பாடல்களை எத்தனை முறை அறிவு இருக்கிறதோ அத்தனை முறையும் தெளிவாக கேட்கலாம். அன்பின் பெருக்க பாடல்கள் பயன்படாது, பெரிய பயனெல்லாம் ஏற்படுத்தாது. ஆனால் அறிவின் பெருக்க பாடல்கள் தன்னம்பிக்கையை தருகிறது, உங்களை உணர வைக்கிறது, சிந்திக்க வைக்கிறது, செயல்பட வைக்கிறது என்று சொன்னால் 100 ஆண்டு வேளையிலும் கவிஞர் நிறைந்து நிற்பதற்கு அன்பின் பெருக்க பாடல்களை காட்டிலும் அறிவின் விளக்க பாடல்களே பெரிதும் காரணம். நன்றி, வணக்கம்.
கண்ணதாசன் அவர் காலத்தில் இருந்த அந்த அரசியலை பார்த்துவிட்டு அந்த அரசியலை நிகழ்காலமாக பாடல, அந்த அரசியலுக்கு எதிர்காலத்தில் என்ன ஆகும்னு ஒரு பாட்டில் சொன்னார். சட்டத்தின் பின்னால் நின்று சதியாடும் கூட்டம், தலைமாறி ஆடும் அந்த அதிகார ஆட்டம், எப்போதும் மேலிடத்தில் இவர் மீது நோட்டம், இப்போது புரியாது எதிர்காலம் காட்டும்னார். அப்போ ரொம்ப அழகா சொன்னார், நாடக வேஷம் கூட வராது, நாளைய உலகம் இவரை விடாது சொல்கின்றேன், பல நாள் திருடன் ஒரு நாள் சிறையில், பாவம் செய்தவன் தலைமுறை வரையில் பார்க்கின்றேன். ஒரு தீர்க்க தரிசனமாக எப்படி அவர் அரசியலையும் தொட்டார் என்பதை பேராசிரியர் விஜயசுந்தரி அவர்கள் ரொம்ப அருமையாக எடுத்து சொன்னார்கள். யாயும் நியாயும் யாராகியரோ எந்தையும் நுந்தையும் எம்முறை கேளீர் அப்படின்னு பாடினாங்க. யாருன்னே தெரியாது, இருந்தாலும் கூட நீயும் நானும் இப்படி இணைந்து விட்டோமே அப்படின்னு பாடினாங்க. அதையே கண்ணதாசனும் பாடியிருக்கின்றார். கிட்டத்தட்ட இனமும் குலமும் குணமும் என்னவென்று அறியேன், இனம் என்ன குலம் என்ன குணம் என்ன அறியேன், ஈடொன்று கேளாமல் எனையங்கு கொடுத்தேன்னு பாடுறார். எந்த ஈடும் நான் கேட்கவில்லை, என்ன அங்கு கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்றார். இது பாடிடலாம், சரி. தலைவனுக்கும் தலைவிக்குமான அன்பை மிக யதார்த்தமாக இயல்பாக இப்படி பாடிவிடலாம் தான். ஆனால் இதில் என்ன பிரமாதம், இதை விட ஸ்பெஷல் ஐட்டம் ஒன்று இருக்குன்ற மாதிரி தான் அடுத்த வரி. அம்மா சொல்லிட்டு போனாங்க, கண்ணதாசனை சிமிழில் அடக்கி விடாதீர்கள், அன்பு என்று சொல்லி சிமிழில் அடக்கி விடாதீர்கள்னாங்க. இன்னொரு அம்மா எனக்கு சொல்லிட்டு போனாங்க, அன்பு என்பது அகல் விளக்கு போன்றது, சின்ன வெளிச்சத்தை தான் தரும் அப்படின்னு. ஆனால் அப்படியெல்லாம் பாடியவரா கண்ணதாசன்? இதை பாடியவரா கண்ணதாசன்? கண்ணதாசன் எங்கு பொதுநலத்தை பாடியிருக்கிறார் என்று சொல்வது மிக முக்கியமான இடம். கதையில காதலனுக்கும் காதலிக்கும் இருக்கிற அந்த அன்பை சொல்லும் பொழுது பொதுநலத்தை கொண்டு வருகின்றார். மிக இயல்பானதுதான். தனக்கும் இன்னொருவருக்குமான அன்பை மிக அந்தரங்கமாக பரிமாறிக்கொள்வது வழக்கம்தான். ஆனா கண்ணதாசன் எங்க விஞ்சி நிற்கின்றார் தெரியுமா? இந்த அன்பு உனக்கும் எனக்குமானது மட்டுமல்ல, இதையும் கடந்து உலக அன்பை பாடியவர் கண்ணதாசன். மாநிலம் எல்லாமும் நம் இல்லமே, மக்கள் நம் சொந்தமே, காணும் நிலமெங்கும் கவி பாடும் மனமே, உலகம் நமதாகுமே, அன்று கவிவேந்தன் சொல்வண்ணமே, யாவும் உறவாகுமே, அன்பு நடமாடும் கலைக்கூடமே, ஆசை மழை மேகமே, கண்ணில் விளையாடும் எழில் வண்ணமே, கன்னி தமிழ் மன்றமே. இவ்வளவு அழகாக பாடியிருப்பது கண்ணதாசன். இங்கு பார்க்க இருப்பது நீயும் நானும் மட்டும் இருந்தால் போதும் இந்த உலகத்தில், நமக்கு யாருமே வேணான்னு சொல்கிறது சிற்றின்பங்க. அந்த அன்பை, அந்த சிற்றின்பத்தை பாடியவர் கவியரசர் கண்ணதாசன் அல்ல, அதையும் கடந்து நமக்கு யாவரும் வேண்டும், இந்த உலகம் நமது சொந்தம்னு பாடிய பெரும் கவிஞர் தான், இந்த பேரின்ப நிலைக்கு எய்தியவர் தான் இந்த கண்ணதாசன் என்று சொன்னால் அது மிகையாகாது. மிகச்செறிவாக இதே விஷயத்தை இன்னொரு பாடலில் சொல்கின்றார். இங்கு ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த அண்ணனும் தங்கையும் பாடுகிறார்கள். எங்களுக்கும் காலம் வரும், காலம் வந்தால் வாழ்வு வரும், வாழ்வு வந்தால் அனைவரையும் வாழ வைப்போமே. இந்த பாடலை நான் முதல் முறையாக கேட்கும் பொழுது எனக்கு வயது 10. இறைவன் அருளால் என்னுடைய தாத்தாவும் அப்பாவும் கண்ணதாசன் பாடல்களையே கேட்டு தான் என்னை அப்படிதான் வளர்த்துருந்தாங்க. ஆனால் எனக்கு ஏதோ இந்த விவரம் தெரிந்து இந்த பாடலை உன்னிச்சு கவனிச்ச வயசு என்னன்னா 10 தான். ஓ, அப்போ நமக்கு காலம், நல்ல காலம்னு ஒன்று வந்ததுன்னா எல்லோரையும் வாழ வைப்பது தான் நம்முடைய கடமையோ அப்படின்னு எனக்கு அன்பை புகட்டியவர் கண்ணதாசன். அந்த இளம் பிள்ளைக்கு அன்பை புகட்டியவர் கண்ணதாசன் தான். சரி, ஒன்று சொல்லட்டுங்களா? இங்க பொதுநலம் என்பது மிக மிக ஆழமாக அன்பின் வயம் பட்டது மட்டும்தான். பொதுநலத்தை அறிவோடு நீங்க பார்த்தீங்கன்னு வைங்களேன், நிறைய தர்க்க ரீதியாக நீங்கள் பார்க்கும் பொழுது நிறைய கேள்விகள் வரும். இதெல்லாம் நமக்கு சாத்தியமா? இன்னொருவருக்கு நம்மளால உதவ முடியுமா? அதெல்லாம் சாத்தியமா என்ற கேள்விகள் நமக்கு நிறைய வரும். ஆனால் பொதுநலத்திற்கு வேறாகவும் அந்த வேருக்கு நீராகவும் அமைவது அன்பு மட்டும்தான். அந்த அன்பு தான் கவியரசு கண்ணதாசனுடைய பாடல்கள் அனைத்திலும் வேறாக திகழ்கின்றது. இந்த வேர் மிக ஆழமாக குடிக்கொள்ளும் பொழுதுதான் தெய்வத்தையே கேள்வி கேட்க தோணும். கவியரசனுடைய பாடல்களை இதை நம்ம பார்க்கலாம். இந்த ஆழம், இந்த வேர் ரொம்ப ஆழமா இருக்கும் பொழுது தெய்வத்தையே கேள்வி கேட்கலாம். என்ன தெய்வம் இது? தெய்வமா?
அப்படின்னு கேள்வி கேட்க தோணும். தள்ளாடும் பிள்ளை உள்ளமும் வெள்ளை, தாளாட்டு பாட ஆதாரமில்லை, தெய்வங்கள் எல்லாம் உனக்காக பாடும், பாடாமல் போனால் எது தெய்வமாகும், மறுபடி திறக்கும் உனக்கொரு பாதை உரைப்பது கீதை. என்ன இருந்தாலும் கவியரசு கண்ணதாசனுக்கு கண்ணன் மேல இருக்கிற அன்பு இல்லாம போகுமாங்க? இந்த தெய்வங்கள் எல்லாம் உனக்காக பாடும், பாடாமல் போனால் எது தெய்வமாகும்னு கேட்கிற அன்பின் உச்சம் இருக்கு பாத்தீங்களா? இது மனிதனுக்கு மிக ஆழமான அன்பு வரும் பொழுது வரும். இதோட நீட்சி என்ன தெரியுமா? அந்த தெய்வம் இல்லாம போனா என்ன, நான் இருக்கேன் உனக்கு, அந்த தெய்வமே இல்லாம போகட்டுமே, நான் இருக்கேனே உனக்குன்னு சொல்ற ஒரு இடம் இருக்கு. இந்த கதையில தாய்க்கும் தகப்பனுக்கும் பேச வராது, காது கேளாது, அது மாற்றுத்திறனாளிகள். தாத்தாவிற்கு கண்ணு தெரியாது, மாற்றுத்திறனாளி. அப்போ அந்த மகன் பாடுறான், அந்த குழந்தை, அந்த பேரன் பாடுகின்றான், உங்களுக்காக நானே சொல்வேன், உங்களுக்காக நானே கேட்பேன், தெய்வங்கள் கல்லாய் போனால் பூசாரி இல்லையான்னு கேட்பான். தெய்வங்கள் கல்லாய் போனால் பூசாரி இல்லையா அப்படின்னு கேட்பான். தெய்வம் இல்லாம போனா என்ன, அது கல்லாய் போனால் என்ன, உங்களுக்கு காதாகவும் உங்களுக்கு வாயாகவும் உங்களுக்கு எல்லாமாகவும் நான் இருக்கிறேனே அப்படின்னு அன்பினுடைய உச்சம் தாங்க பேசுவோம். சரி, இப்படியெல்லாம் பேசிட்டாருங்கிறதுனால கண்ணதாசன் கடவுளை நிராகரித்து விட்டாரா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக இல்லை. இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் தெரியும் 100% கண்ணதாசன் கடவுளை ஏற்றுக்கொண்டவர் தான் என்று. அப்படி அதோட உச்சம் என்ன தெரியுங்களா? காதலன் காதலியை பார்த்து நீதான் என் சந்நிதின்னு சொல்லுவார். என்ன வார்த்தை சார், எப்பேற்பட்ட வார்த்தை! நீதான் என்னுடைய சந்நிதி, நீதான் எனக்கு நிம்மதியை கொடுப்பவள், அன்பு நிறையும் இடம், நிம்மதி அருளும் இடம், அந்த சந்நிதின்னு சொல்றார். காதல் கொண்டேன், கனவினை வளர்த்தேன், கண்மணி உனை நான் கருத்தினில் நிறைத்தேன், உனக்கே உயிரானேன், என்னாலும் என்னை நீ மறவாதே, நீ இல்லாமல் எது நிம்மதி, நீதான் என்றும் என் சந்நிதி, கண்ணே கலைமானே கண்ணிமயிலென கண்டேன் உனை நானே, அந்திப்பகல் உனை நான் பார்க்கிறேன், ஆண்டவனே இதைத்தான் கேட்கிறேன். இந்த வரி ரொம்ப முக்கியம், அதனால தான் நீங்கள் கை தட்டினாலும் பரவாயில்லன்னு பாடுனேன். நீதான் என் சந்நிதின்னு சொல்ற இடமும், அந்திப்பகல் உனை நான் பார்க்கிறேன், ஆண்டவனை இதைத்தான் கேட்கிறேன்னு யாரை பார்த்து சொல்றோன்னு இருக்குல்லங்க, யாரை பார்த்து சொல்கின்றோம்? இப்போ நான் சொன்ன 3 பாடல்களையுமே அன்பு யார் மீது வைக்கப்படுகின்றதோ அவர்களுக்கு கதையில் ஏதோ ஒரு குறை இருக்கும். இல்லை மாற்றுத்திறனாளியோ இல்லை மனப்பிறழ்வு கொண்டவளாகவோ இவள் இருக்கின்றாள். இருந்தாலும் கூட அந்த அன்பு மட்டும்தான் இப்படி பாடச் செய்யும். அறிவு இதை கேள்வி கேட்டுக்கொண்டே தான் இருக்கும். இல்லைன்னு வைங்களேன், விதியேன்னு வாழ்வோம் அப்படின்னு வாழ்வோம். இங்கே நம்ம எல்லாருமே பெரும்பாலும் விதி அப்படின்ற வார்த்தையை ரொம்ப சோகத்துக்கு தானே பயன்படுத்துகிறோம். விதியேன்னு வந்தேன், விதியேன்னு போனேன், விதியேன்னு கிடச்சிச்சு அப்படின்னு எல்லாத்தையும் ஒரு சலிப்புக்காக சோகத்திற்காக தானே விதின்ற வார்த்தையை பயன்படுத்துகிறோம். ஆனால் கண்ணதாசன் மட்டும்தான் விதி என்பதை கூட மகிழ்வாக ஏற்றுக்கொள்வார். ஏனென்றால் அவரை பொறுத்த மட்டும் அது அவருக்கு கடவுளே கொடுத்த பரிசு, அது அவருக்கு கடவுள் கொடுத்த வரம். இந்த பாடலில் பாடுகின்றார் பாருங்கள், நதி எங்கு செல்லும் கடல் தன்னை தேடி, நதி எங்கு செல்லும் கடல் தன்னை தேடி, பொன்வண்டோடும் மலர் தேடி, பொன்வண்டோடும் மலர் தேடி, என் வாழ்வில் நீ வந்தது விதியானால் நீ எந்தன் உயிரன்றோ. நீ என் வாழ்க்கையில் கிடைச்சிட்டுங்கிறது விதி.
அப்படி இல்லை. நீ என் வாழ்க்கையில கிடைச்சது விதினா, நீ தான் எனக்கு கடவுள் கொடுத்த பரிசுன்னா, நீ தான் எனக்கு கிடைச்ச வரம்னா, உன்னை நான் எப்படி பார்த்துக்கணும்? என் உயிர் மாதிரி வச்சுக்க வேண்டாமா? நீ தானே எனக்கு என் உயிரே அப்படின்னு இப்போ கேட்டு பாருங்கள். என் வாழ்வில் நீ வந்தது விதியானால் நீ எந்தன் உயிரென்றோ. இப்படியாக அன்பின் பெருக்கத்தை பாடியவர் காத்திருப்பையும் மிக அழகாக பாடியிருக்கின்றார். ஒரு பெண்ணினுடைய ஏக்கம், ஒரு பெண்ணாகவே மாறி பெண்ணின் மனநிலையை மிக ஆழமாக புரிந்து கொண்டு பெண்ணாகவே தன்னை பாவித்து கொண்டு காத்திருப்பை காலம் காலமாக தமிழர்கள் பேசியிருக்கின்றோம். கண்ணதாசன் இன்னும் விஞ்சி பேசியிருக்கின்றார். காலங்கள் தோறும் உன்மடி தேடி கலங்கும் என் மனமே, காலங்கள் தோறும் உன்மடி தேடி கலங்கும் என் மனமே, வரும் காற்றினிலும் பேரும் கனவினிலும் நான் காண்பது உன் முகமே, நான் காண்பது உன் முகமே, நெஞ்சம் மறப்பதில்லை, அது நினைவை இழப்பதில்லை, நான் காத்திருந்தேன், உன்னை பார்த்திருந்தேன், கண்களும் மூடவில்லை, என் கண்களும் மூடவில்லை, நெஞ்சம் மறப்பதில்லை. நெஞ்சம் மறக்காமல் காலந்தோறும் கண்ணதாசன் நம் மனதில் குடியிருக்கின்றார் என்றால் அதற்கு காரணமாக நான் நினைப்பது, வரும் காற்றினிலும் பெரும் கனவிலும் உன் முகமேன்னு பாடினார். நான் பார்ப்பதெல்லாம் உன்னுடைய முகம்தான், எங்கே காண்பதெல்லாம் உன்னுடைய முகமானா? அதுவும் இல்லை. அதை தாண்டி காற்றெல்லாம் உன்னுடைய முகம்னு சொன்னார். இந்த காற்றெல்லாம் உன்னுடைய முகம் என்று பாடிய கண்ணதாசனுடைய அன்பின் பெருக்கம்தான் இன்று காற்றாண்டு கொண்டிருக்கின்றது என்று நான் சொல்வேன். இப்படியாக நான் பாடும் பொழுது இங்கு நான் கவனித்தேன், பலரும் என்னோடு இணைந்து பாடினீர்கள். இப்படி ஒவ்வொருவரோடும் உணர்ந்து ஒவ்வொருவரும் கலந்து உறவாடிய பாடல்கள் கண்ணதாசனுடைய அன்பின் பெருக்கமாகத்தான் இருக்கின்றது. ஏனென்றால் நாம் அனைவராலும் இந்த பாடல்களோடு நம்மை தொடர்பு படுத்தி கொள்ள முடியும். எல்லா இடங்களிலும் கண்ணதாசனுடைய அன்பு பாடல்களை எல்லாம் நம்மால் தொடர்பு படுத்தி கொண்டு இருக்கவே முடியும். இன்னும் ஒரே ஒரு சாட்சியை மட்டும் இங்கு வைத்து செல்லலாம் என்று நினைக்கின்றேன். அதாவது உங்க மேல இருக்கிற அன்பால் 3வது மணி அடிக்காம இருக்காங்க நினைக்கிறேன். ஒரே ஒரு சாட்சி ஐயா, அந்த முத்தையாவின் மீது வைத்த பெரும் அன்பினால் தான் இந்த முத்தையா அவர்கள் இந்த நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று கூறி அந்த பெரும் சாட்சியை நடுவர் முன் வைத்து இதற்காக உங்களுக்கு கூடுதலாக ஒரு நிமிடம் தரப்படுகிறது. இதற்காகவே என்னுடைய பேச்சை நான் இங்கு நிறைவு செய்து கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.